ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் டைப்ரைட்டர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். டைப்ரைட்டிங் எஃபெக்டில் 2 மெத்தட் யூஸ் பண்ணி நாம் இந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணலாம். வீடியோவை கடைசி வர பார்த்துட்டு இந்த 2 மெத்தடில் எது ரியலிஸ்டிக்காகவும் ஈஸியாகவும் இருக்குன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மெத்தட் 1. இந்த மெத்தட் 1ல் நான் கொஞ்சம் டைப்ரைட்டிங் எஃபெக்ட் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஒரு பேப்பர் மாதிரியும் அந்த டைட்டில் ஒரு டைப்ரைட்டர் ஃபாண்ட்லேயும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னும் ரியலிஸ்டிக்காக இருக்கிறதுக்காக நான் ஒரு கர்சர் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ப்ராஜெக்டில் போய்ட்டு ஒரு பிளாக் வீடியோவை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிளாக் வீடியோவை எடுத்து என்னோடய டைட்டில் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதோட சைஸ் எல்லாத்தையுமே நான் டோட்டலாக குறைச்சிக்கிறேன். ஒரு கர்சர் மாதிரி கொண்டு வரதுக்கு இதோட வேல்யூ வித்து 1ன்னு கொடுத்துக்கிறேன். தென் டைட்டிலோட ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது. இதுக்கப்புறமா டைட்டிலில் ஒரு கிராப் எஃபெக்டை அப்ளை பண்ணிக்கிறேன். கிராப் டைட்டில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் இருந்து இந்த டைட்டிலை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக இப்போ ஹைட் பண்ணியாச்சு, கிராப் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு கீ ஃப்ரேம், தென் கொஞ்சமாக தள்ளி வச்சுட்டு இதை இப்போ 0 ஆக்கிடுவோம். ஸோ இப்போது ப்ளே பண்ணி பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கு. தென் இந்த கர்சரை மூவ் பண்ணுறதுக்கு சேம் அதே அளவில் வரணுங்கிறதுக்காக அந்த கர்சர் இங்கே வச்சு எந்த இடத்துல அந்த கீ ஃப்ரேம் முடியுதோ அங்கே நான் என்னோடய டைம்லைனில் அதை மூவ் பண்ணிட்டு சேம் பிளாக் வீடியோக்கு வந்துட்டு அங்கேயும் ஒரு கீ ஃப்ரேமை க்ரியேட் பண்ணிக்கிறேன் பொசிஷனில். தென் இங்கே ஒரு கீ ஃப்ரேம், இங்கே வந்ததுக்கப்புறமா பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே முடியும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இதை என்னோடய பிளாக் வீடியோ அந்த கர்சரை மட்டும் நான் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. ஸோ இங்கே இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேறு எங்கெங்கெல்லாம் இந்த எஃபெக்ட் அந்த மாதிரி தெரியுதோ அங்கங்கெல்லாம் இங்கேயும் கொஞ்சம் முன்னாடி போகுது. பொசிஷனை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈஸியான ஒரு டைப்ரைட்டிங் எஃபெக்ட் கிடச்சிச்சு. இது இன்னும் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர்றதுக்கு ஒரு டைப்ரைட்டிங் சவுண்ட் எஃபெக்டை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகே, மெத்தட் 2 சேம் அதே தான். ஒரு பேப்பர் பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ என்னோடய டெக்ஸ்ட்டு தேவையான ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். வெல்கம் டைப் பண்ணுறப்போ இப்போ நம்ம வெல்கம் டைப் பண்ண போகிறோம். ஸோ அதில் W மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். W டைப் பண்ணதுக்கப்புறமா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் எஃபெக்ட் கண்ட்ரோல்ஸில். அந்த டெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறமா சோர்ஸ் டெக்ஸ்ட்னு இருக்கும். அங்கே ஒரு கீ ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். தென் ஒரு ஃப்ரேம் தள்ளிட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேம் தள்ளி வச்சுட்டு சேம் இதில் L, அகெயின் இதில் ஒரு ஃப்ரேம் தள்ளி வச்சுட்டு சேம் இதை அப்படியே க்ரியேட் பண்ணிக்கிட்டே போகலாம். இதை டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன். தென் கொஞ்சமாக வீடியோவை பேக்கில் இழுத்துக்கிறேன். பேக்கில் இழுத்ததுக்கப்புறமா இங்கே ஒரு கீ ஃப்ரேம், இதோட கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து பேக் வந்துட்டு அந்த டபிள்யூவுமே எரேஸ் பண்ணிடுறேன். இதோட சைஸை நான் கூட்டி குறைக்கிறதுக்கு எஃபெக்ட் எக்ஸ்டென்சியல் கிராஃபிக்ஸ் போனிட்டு அங்கே போனது வெல்கம்மை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர் ஆக்கிட்டு இதோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பக்காவாக ஒரு டைப்ரைட்டிங் எஃபெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ரியலிஸ்டிக்காகவும் ஈஸியாகவும் இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.